இன்னொன்று இருக்கி ஹலாலான காசு தான். வயலை வித்து போட்டு உழைச்சி கடை ஒன்று வச்சாரு. ஆனால் கடை வச்சதெல்லாம் ஹலால். செய்கிற வியாபாரம் ஏமாத்தி பொய் ஒரிஜினல் எம்பார் ஒரிஜினல் சாமான், அங்கே பார்த்தா சைனாவுடைய சாமான். ஏமாத்துறது. நல்ல பழம் இன்னும் அடுத்தது எம்பார் உள்ளுக்கு 2 அழுகின பழத்தை பூத்தி வைப்பார். இன்னும் பிடிச்சுக்க அந்த மீன் ரத்தம் ஒழுகுது என்று சொல்லுவார். அங்க ரத்தத்தை ஊத்தி ஒழுக வச்சு மீன் விற்கிறார். சகோதரர்களே, பழைய மீன் ஆனா புதுசாக மாத்துகிறார், ஏமாத்துகிறார். காசுக்காக, அண்டே பிசினஸுக்காக, ஒரு 10 ரூபா கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி என்ன சொல்லியிருந்தாலும் தூக்கி எறிஞ்சி அவர வியாபாரத்தை தான் பார்க்கிறார். நபி சொன்னாங்க, இந்த உடம்பெல்லாம் சொர்க்கம் போக முடியாது. இவர்கள் எல்லாம் நரகத்தில வெந்தி நரகத்தில தண்டிக்கப்பட்டு அதுக்குத்தான் இந்த உடம்பு பொருத்தம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு எத்தனை வியாபாரம்! ஒரிஜினல் தங்கம் 22 கரட் காதிப்பு எழுதியும் இருக்கிறான். 22 கரட் 18 கரட்டிலாம் அங்கே செய்யப்பட்டிருக்கு. எழுத்து 22. எத்தனை ஏமாத்து! 500 கம்பி வாங்கினோம், SLR தாங்கன்னு கேட்டோம், இல்லாட்டி லங்காட்டோர் தாங்கன்னு கேட்டோம். அதுக்குள்ள ஒரு 100 SR பூத்துறது. அதுல கொஞ்சம் லாபம் பெறுமே. இப்படி இப்படி எத்தனை ஐட்டங்கள், எத்தனை ஏமாத்துக்கள், எத்தனை அனாச்சாரங்கள், எத்தனை அநியாயங்கள் பிசினஸ் செய்யறாங்க சகோதரர்களே. ஆனா சூரத்தை பார்த்தா ஹாஜா முஹித்தீன் திஸ்தி ரஹ்மத்துல்லாஹி தோத்துருவாங்க. அப்படி அல்லாஹ் அல்லாஹ் தான் விற்கிறான். அவ்வளவும் பொய், அவ்வளவும் ஏமாத்தி. சத்தியமா சொல்றேன் எங்க சகோதரர்களே, இப்படி எத்தனை விடயம் உண்மையில சொல்ல லாபமே இல்லாம உங்களுக்கு தாரேன். ஆனா அங்க லாபம் இருக்கி. அதை சும்மா ஒரு பொய்யை சேர்க்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத ஜஸதுன். இப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்தி உழைச்சி மக்கள்கிட்ட இந்த புரோக்கர்மார் சுப்ஹானல்லாஹ் நல்லதை பொய்ய கெட்டதாக்குற, கெட்டதை நல்லதாக்குற, கொஞ்சம் ஒரு பைசாக்காக புரோக்கர்மார் எத்தனை அநியாயங்க. இதே போல கல்யாண புரோக்கர்மார் சுப்ஹானல்லாஹ் ஒரிஜினல் புள்ளங்க 3 பேரை லவ் பண்ணிருக்கும், அதெல்லாம் மறைச்சிருவான். சகோதரர்களே, குடிகாரன் அதை மறைச்சி நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டா, முந்திக்கோங்க நிறைய பேர் ஓடர் எம்பான். அவன் ஒரு தூள்காரனாக இருப்பான். இத்தனை பொய் சொல்லி பைசாக்காக, காசுக்காக எத்தனை விளையாட்டுகள் சகோதரர்கள் என்ற நீங்கள் அதிகம் பேர் வியாபாரிகளாக இருப்பீர்கள். சகோதரர்களே, இவங்க எல்லாரும் என்னதான் பெல்ட்டி அடிச்சு கௌபாக்குள்ள போய் பூந்து யா அல்லாஹ் திரும்பியும் பார்க்க மாட்டான். எவ்வளவு கத்தினாலும் சரி, ரசூல் சொன்னாங்க, மல்பசு ஹராம், மஷ்ரபு ஹராம், மத்தாமு ஹராம். நீ குடிக்கிறது ஹராம், உண்றது ஹராம், உடுக்கிற உடுப்பே ஹராம். உண்ட துவா கபுலாகும் என்று நினைக்கிறையா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயந்து கொள்ளுங்க. யாராவது வியாபாரி ஒரு சொல்ல இயலுமா, எந்த வியாபாரத்தில் ஹராம் இதுவரைக்கும் இல்லைன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் சகோதரர்களை? இருக்கிறாங்க, நல்ல மக்கள் இல்லைன்னு சொல்லலை. அதனால நபி சொன்னாங்க, இந்த வியாபாரிகள் எல்லாம் பிஸ்னஸ் மேன் என்று இங்கிலீஷில் சொல்லுவாங்கல்ல, இவங்கெல்லாம் பாவிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 2 பேரை தவிர இல்ல. பர்ரவ சதக், உண்மையும் நேர்மையும். வியாபாரத்தில் உண்மை நேர்மை, இது அத்தனை பேரும் அங்க அபூஜஹல், உத்துபா, உமையாவோட தான் ஒழுப்பப்படுவாங்க என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அத்தாஜுரு சதூக், நஷ்டமோ லாபமோ உண்மைக்கு உண்மையான வியாபாரி. ஆனா உண்மையை சொல்றார். இந்த வியாபாரிகள் கொஞ்சம் பேர் தான், இவங்க நபிமார்களோட ஒழுப்பப்படுவாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆக மேலான பெரியோர்களே, கணவான்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும்.